வணக்கம், வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஆகிற மாதிரி ஒரு குயிக்கான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் ரெசிபிக்கு கடலை மாவும் ரவையும் இருந்தால் போதும், அவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம். இந்த டிஃபனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு 1 கப், வறுத்த ரவை 1 கப், கடையில் வறுத்த ரவையாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை 1/4 கப் நல்ல பொடி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 1/4 கப் மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, ரவை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா கடலை மாவில் அங்கங்கே கட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி சேர்த்தா ரொம்ப கட்டி கட்டி ஆகிடும். ஜீரகம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரேடியாக எல்லா தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம அடை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல மெல்லிசாக நீங்கள் ஊற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணியாகவும் கலந்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்துச்சு. மாவு ரெடியானதுமே நம்ம கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிட்டு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோசையோ அடை ஆர் ஊத்தப்பம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா வேகட்டும். அடியில் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதாங்க. 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா டின்னருக்கு ஆகிற மாதிரி ஒரு டிஃபன் ரெடி ஆயாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.